வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் வைபவம். நூபுர கங்கைக்கு அடியில் பெருமாளின் தரிசனம் வேண்டி தவம் செய்தார் சுபதரஸ் என்ற முனிவர். அப்போது அவ்வழியாக வந்த துர்வாச முனிவர் தன்னை வணங்காமல் தியானத்தில் மூழ்கியிருக்கும் நீ மண்டுகமாக போ என சாபம் அளித்தார். இதனால் அதிர்ச்சி அடைந்த சுபதரஸ் முனிவர் மன்னிப்பு கேட்டு சாப விமோசனமும் கேட்டுள்ளார். 12 ஆண்டு காலம் வைகை நதிக்கரையில் தவம் செய். பெருமாள் கருட வாகனத்தில் வந்து உனக்கு சாப விமோசனம் தருவார் என தெரிவித்துள்ளார் துர்வாசர். மண்டுகமாக இருக்கும் முனிவருக்கு சாப விமோசனம் அளிப்பதற்காக தோன்றிய உற்சவம் தான் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வாகும். சித்திர பௌர்ணமி நாளில் சிவபெருமான் கை வைத்து உருவான வைகை ஆற்றில் கள்ளழகர் கால் பதித்து மக்களுக்கு அருள் பாலிக்கிறார். வைகை ஆற்றில் இறங்கும் கள்ளழகருக்காக ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து ஆண்டாள் நாச்சியார் சூடி கொடுத்த மாலை, கிளி, பரிவட்டம் ஆகியவை மதுரைக்கு கொண்டு வரப்படுகிறது. தங்க குதிரை வாகனத்தில் ஏறி வைகை ஆற்றில் இறங்கும் கள்ளழகர் ஸ்ரீ ஆண்டாள் சூடி குலைந்த மாலை, கிளி, பரிவட்டம் ஆகியவற்றை சூடிக்கொண்டு வைகை ஆற்றில் எழுந்தருளுகின்றார். மே 12ஆம் தேதி சித்திரை திருவிழாவின் முத்தாய்ப்பு நிகழ்ச்சியாக கள்ளழகர் தங்க குதிரையில் வீட்டிலிருந்து வைகை ஆற்றில் இறங்குகின்றார்.